ஸ்ரீ ராமானுஜா டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமுஷ்ணம்ல அமைஞ்சிருக்க ஸ்ரீ பூவராக திருக்கோவில் பத்தி பார்க்கலாம். இந்த திருக்கோவில் வைஷ்ணவ அபிமான கஷேத்திரங்கள்ல ஒன்று. 1500 வருட பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்கள்ல 3வது அவதாரமான வராக அவதாரத்துல இந்த திருக்கோயில்ல பெருமாள் நம்மளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு. இங்க மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூவராக சுவாமி சுயம்பு வராகமூர்த்தி. தாயார் அம்புஜவல்லி தாயார். இந்த திருக்கோவில் 8 ஸ்வயம் பக்திய கஷேத்திரங்கள்ல ஒன்று. அதாவது இந்தியா மற்றும் நேபாளில் அமைஞ்சிருக்க 8 பெருமாள் சுயம்புவா காட்சி கொடுத்த இடங்கள்ல இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நாங்குநேரி, அப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதி இதெல்லாம் இதில் அடங்குபவை. பார்த்தீங்கன்னா இந்த மூலவர் சாலி கிராமத்தினால் ஆன சுயம்பு திருமேனி. தினமும் அதாவது வருஷத்துல 365 நாளும் திருமஞ்சனம் நடைபெறும் விசேஷமான கோவில் இது. ஹிரண்ய கசுபுவோட தம்பியான இரண்யக்ஷன் என்ற அசுரன் பூமியை கவர்ந்து கடலுக்கு அடியில் கொண்டு சென்றபோது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்து பூமி தேவியை மீட்டெடுத்தார். அசுரனை தாக்குவதற்காக அவர் தெற்கு நோக்கி திரும்பியதாகவும் பின்பு இரண்யக்ஷன் வரம் செய்ய பெற்றதும் அவன் வேண்டுதலுக்கு இணங்க தன்னுடைய திருமுகத்தை அவனுக்கு காட்சி கொடுத்ததால் இங்கு மூலவர் ஸ்ரீ பூ வராக சுவாமி தெற்கு நோக்கி அமைய பெற்றிருக்கிறார். இதில் உடல் மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதாவது முகம் தெற்கு நோக்கியும் உடல் மேற்கு நோக்கியும் இங்கு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலின் பிரார்த்தனை சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி தொடர்பான பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள் மற்றும் சொத்து தொடர்பான வழக்கு தீர்க்க பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். இந்த திருக்கோவிலில் சந்தான கிருஷ்ணர் இருக்கிறார். குழந்தை வரம் வேண்டி இங்கு பூஜை செய்வது விசேஷம். இந்த திருக்கோவிலின் உற்சவர் யக்ய வராக சுவாமி. அவர் சங்கு சக்கரத்துடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி கொடுக்கிறார். திருப்பதியில் பொதுவாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. வராக சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பின்பு வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்வது. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீ பூ வராக சுவாமியை தரிசனம் பண்ணுறது வழக்கமாக இருக்கு. இந்த திருக்கோவிலில் மாசி மற்றும் சித்திரையில் விசேஷ உற்சவங்கள் நடைபெறுது. இந்த பெருமாளுக்கு ரேவதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோவிலின் தீர்த்தமானது நித்திய புஷ்கர்ணி என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் வராக அவதாரம் புரியும் பொழுது அவருடைய வேர்வை துளி விழுந்து இந்த நித்திய புஷ்கர்ணி தீர்த்தமாக இருக்கிறதா நம்பப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ பூவராக சுவாமியை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ ராமானுஜா டூர்ஸ் ஏற்பாடு செய்திருக்கும் சிறப்பு 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொண்டு இந்த திருக்கோவிலை தரிசிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க.